ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ் பை ஜேன் ஆஸ்டின். அத்தியாயம் 25. ஒரு வாரமாக காதலை பற்றி பேசிக்கொண்டும் அதனை ஒட்டிய சந்தோஷமான நிகழ்ச்சிகளை பற்றி திட்டமிடுவதுமாக இருந்த காலின்ஸ் சனிக்கிழமை அன்று அவனது இனிமைக்குரியவளாய் விளங்கிய சார்லெட்டால் அழைக்கப்பட்டான். அடுத்த முறை அவன் ஹெட்போஷியருக்கு வரும்பொழுது அவனை மிகவும் சந்தோஷமான மனிதனாக மாற்றக்கூடிய திருமண நாள் குறிக்கப்படும் என எதிர்பார்த்து தன் மனைவியை அழைத்து கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்வதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டதால் பிரிவின் வேதனை அவனுக்கு சற்று குறைவாகவே இருந்தது. முன்போலவே மிகவும் சிரத்தையாக லாங்பர்னில் உள்ள தனது உறவினரிடம் விடை பெற்று கொண்டான். தன்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரிகள் சந்தோஷமும் நலமும் பெற வாழ்த்தினான். அவர்களுடைய தந்தையிடம் மற்றொரு நன்றி கடிதம் எழுதுவதாக வாக்களித்தான். அடுத்த திங்களன்று எப்பொழுதும் போல் கிறிஸ்மஸை லாங்பர்னில் கொண்டாட வந்த தனது சகோதரனையும் அவரது மனைவியையும் மிஸ்ஸஸ் பெனட் சந்தோஷத்துடன் வரவேற்றாள். நல்லறிவும் நற்பண்புகளும் கொண்ட மிஸ்டர் கார்டினர் தன்னுடைய சகோதரியை விட படிப்பிலும் குணத்திலும் உயர்வாக திகழ்ந்தார். வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கும் ஒருவர், அதுவும் தன் கிடங்குகளுக்கு அருகாமையிலேயே வசிக்கும் ஒரு நபர் எவ்வாறு இவ்வளவு நல்ல வளர்ப்புடனோ எல்லோருக்கும் இசைந்தவராகவும் இருக்க முடியும் என நெதர்ஃபீல்டு பெண்மணிகளால் நம்ப முடியாமல் இருந்தது. மிஸ்ஸஸ் பெனட்டை மிஸ்ஸஸ் பிலிப்ஸையும் விட பல வருடங்கள் வயதில் சிறியவளாக இருந்த மிஸ்ஸஸ் கார்டினர் இனிய இயல்புடைய புத்திசாலித்தனமான நாகரிகமான பெண்மணியாக இருந்தாள். மேலும் லாங்பர்னில் இருக்கும் தனது மருமகள்களுக்கு மிகவும் பிரியமானவளாக விளங்கினாள். முக்கியமாக அவளுக்கும் மூத்த 2 பெண்களும் இடையே இருந்த நெருக்கம் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. அவர்கள் அவளுடன் அடிக்கடி லண்டனில் தங்கி இருந்திருக்கின்றனர். மிஸ்ஸஸ் கார்டினர் வந்ததும் முதல் வேளையாக தான் கொண்டு வந்திருந்த பரிசு பொருட்களை எல்லோருக்கும் கொடுத்துவிட்டு தற்போதுள்ள புதிய நாகரிகத்தை பற்றி விவரிக்க ஆரம்பித்தாள். இவை எல்லாம் முடிந்த பின் அவர்களுக்கு செய்வதற்கு ஒன்றுமில்லை. மற்றவர்கள் பேசுவதை கேட்க ஆரம்பித்தாள். மிஸ்ஸஸ் பெனட்டிற்கு தன்னுடைய மனத்தாங்கல்களை சொல்வதற்கும் குறை கூறுவதற்கும் நிறைய விஷயங்கள் இருந்தன. அவளுடைய சகோதரியை கடைசியாக பார்த்த பிறகு அவர்களுக்கு எல்லாம் மோசமாகவே நடந்திருக்கின்றது. அவளுடைய பெண்களில் 2 திருமணம் வரை வந்த விஷயம் ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது. நான் ஜேனை குறை கூறவில்லை. அவளால் முடிந்திருந்தால் மிஸ்டர் பிங்க்லியை அடைந்திருப்பாள் என்ற மிஸ்ஸஸ் பெனட். ஆனால் லிசி, ஹோ எனது சகோதரியே, அவளுடைய பிடிவாதம் மட்டும் இல்லாமல் இருந்தால் அவள் இந்நேரம் காலின்ஸின் மனைவியாகியிருப்பாள். இதை நினைத்தாலே கஷ்டமாக உள்ளது. இதே அறையில்தான் அவன் அவளை தன்னை மணக்குமாறு கேட்டான். ஆனால் அவள் மறுத்துவிட்டாள். இதன் விளைவாக எனக்கு முன்பாகவே லேடி லூகாஸ் ஒரு மகளுக்கு திருமணம் முடித்து விடுவாள். லாங்பர்ன் எஸ்டேட்டும் நம்மிடமிருந்து வேறு ஒருவருக்கு போய்விடும். சகோதரியே, லூகாஸ் குடும்பத்தினர் மிகவும் தந்திரமானவர்களாக இருக்கின்றனர். என்ன கிடைக்கும் என்பதிலேயே குறிப்பாக இருக்கிறார்கள். எனக்கு அவர்களை பற்றி இவ்வாறு சொல்ல கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதுதான் உண்மை. என் குடும்பத்தினரே எனக்கு இடையூறு செய்வது என் நிம்மதியை கெடுக்கிறது. அதோடு இல்லாமல் என் அருகில் வசிப்பவர்களும் சுயநலவாதிகளாக இருக்கின்றனர். எப்படி இருப்பனோ, நீ சமயத்திற்கு வந்தது எனக்கு மிகவும் ஆறுதலாக இருக்கிறது. மேலும் நீளமான கையுள்ள உடையை பற்றி நீ கூறுவதை கேட்க சந்தோஷமாக உள்ளது. இந்த விஷயத்தை பற்றிய முக்கியமான விவரங்களை ஜேனும் எலிசபெத்தும் மிஸ்ஸஸ் கார்டினருக்கு தங்களுடைய கடிதங்களில் ஏற்கனவே தெரிவித்திருந்ததால் அதை பற்றி அதிகம் பேசாமல் மருமகள்கள் மீதி இருந்த பிரிவினால் பேச்சை திசை திருப்பினர். பின்பு எலிசபெத்துடன் தனியாக இருக்கும் பொழுது இதை பற்றி பேசலானாள். அது ஜேனுக்கு பொருத்தமான ஜோடியாகத்தான் இருந்திருக்கும். அது தவறி போனதில் எனக்கு மிகவும் வருத்தமாகத்தான் உள்ளது. ஆனால் இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடக்கின்றன.
நீ விவரிக்கும் பிங்கிலியை போன்ற ஒரு இளைஞன் அழகான பெண்ணை பார்த்தவுடன் காதல் கொள்வதும் சில வாரங்களுக்கு பிறகு ஏதோ ஒரு அசந்தர்ப்பம் காரணமாக பிரியும் பொழுது சுலபமாக மறந்து விடுவதும் இது போன்ற மன உறுதி இல்லாமல் இருப்பதை அடிக்கடி பார்க்கலாம். ஒரு விதத்தில் இது சிறந்த ஆறுதல்தான் என்ற எலிசபெத், ஆனால் எங்களுக்கு இது போதாது. நாங்கள் தற்செயலாக பாதிக்கப்படவில்லை, தெரிந்து நடந்த விஷயம்தான். சுதந்திரமாக இருக்கக்கூடிய பெருஞ்செல்வம் படைத்த ஓர் இளைஞன் சில நாட்கள் முன்பு வரை தான் தீவிரமாக காதலித்த ஒரு பெண்ணை தன் நண்பர்களின் தூண்டுதலால் எளிதில் மறந்து போவான் என்பது அடிக்கடி நடப்பதில்லை என்றாள். தீவிரமான காதல் என்பதே ஒரு நிச்சயமில்லாத நம்பிக்கையற்ற எல்லோரும் உபயோகிக்கும் ஒரு சொல். இதற்கு என்ன அர்த்தம் என்றே எனக்கு தெரியவில்லை. ஒரு அரை மணி நேர பரிச்சயத்தில் தன்னுடைய உணர்வுகளை உண்மையான காதல் என நினைப்பதே உபயோகப்படுத்தும் ஒரு வார்த்தை இது. உண்மையான காதலுக்கு இதே வார்த்தை தான். மிஸ்டர் பிங்க்லியின் காதல் எந்த அளவுக்கு தீவிரமானது? இந்த அளவுக்கு நம்பிக்கை ஊட்டும் விருப்பத்தை நான் பார்த்ததில்லை. மற்றவர்கள் இருப்பதையும் மறந்து அவளிடமே முற்றிலுமாக ஈடுபட்டிருந்தான். ஒவ்வொரு முறை சந்திக்கும் பொழுதும் அந்த ஈடுபாடு அதிகரித்திருந்தது. மேலும் தெளிவாக தெரிந்தது, அவன் ஏற்பாடு செய்திருந்த நடனத்திலேயே 2-3 பெண்மணிகளை தன்னுடன் நடனமாட அழைக்காமல் அவர்கள் மனதை புண்பட செய்தான். அவனிடம் நான் 2 முறை பேசிய பொழுதும் அவன் அதை செவிவுற்றது போலவே தெரியவில்லை. இதைவிட நல்ல அறிகுறி வேறு ஏதேனும் தேவையா? அடிப்படை மரியாதையை மறப்பது என்பதே காதலின் முக்கிய அம்சங்கள் அல்லவா? ஹோ, ஆமாம், அவனுடைய காதல் அப்படிப்பட்டதாக இருந்தது என நான் நினைக்கிறேன். பாவம் ஜென், அவளுடைய சுபாவம் காரணமாக அவளால் இதிலிருந்து சீக்கிரம் மீண்டு வர முடியாது. இது உனக்கு நேர்ந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் லிசி. நீ இதிலிருந்து சிரித்து கொண்டே சீக்கிரம் மீண்டு வந்திருப்பாய். அவள் எங்களுடன் வர தயாராக இருப்பாள் என நீ நினைக்கிறாயா? ஒரு சூழ்நிலை மாற்றம், ஒருவேளை வீட்டிலிருந்து சற்று வெளியே செல்வது அவளுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் இல்லையா? இந்த திட்டத்தை கேட்ட எலிசபெத் மிக்க மகிழ்ச்சி அடைந்தாள். தன்னுடைய சகோதரி இதற்கு உடனே சம்மதிப்பாள் என நம்பினாள். அந்த இளைஞனிடம் காட்டப்படும் எந்த பரிவும் அவளை பாதிக்காது என நினைக்கிறேன் என்ற மிஸ்ஸஸ் கார்டினர், நாங்கள் லண்டனில் வேறு ஒரு பகுதியில் வசிக்கிறோம். எங்களுடன் தொடர்பு உள்ளவர்கள் எல்லோரும் முற்றிலும் வேறுபட்டவர்கள். நாங்கள் அதிகம் வெளியே போவதில்லை என உனக்கு நல்லா தெரியும். ஆகையால் அவனாகவே அவளை பார்க்க வந்தாலன்றி அவர்கள் இருவரும் சந்திப்பது என்பதே நிகழாத ஒன்றுதான் என்றாள். அது முற்றிலும் நடக்க இயலாத ஒன்று. ஏனெனில் அவன் இப்பொழுது தனது நண்பனின் பாதுகாப்பில் உள்ளான். மிஸ்டர் டார்சி லண்டனில் உள்ள அந்த பகுதிக்கு வந்து ஜேனை காண அவனை அனுமதிக்கப்பட்டான். எனதருமை அத்தையே, நீங்கள் எவ்வாறு இதை பற்றி இப்படி நினைக்க முடியும்? கிரேஸ் சர்ச் தெருவை பற்றி டார்சி ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அதற்கு நுழைய வேண்டிய நிலை ஏற்பட்டால் அதனால் ஏற்படும் அசுத்தத்தை கலைக்க அவனுக்கு 1 மாத காலம் நேரம் போதாது என நினைப்பான். மிஸ்டர் பிங்க்லி அவன் இல்லாமல் எங்கும் கிளம்ப மாட்டான் என்பது நிச்சயம். மிகவும் நல்லது. அவர்கள் சந்தித்து கொள்ளவே மாட்டார்கள் என நம்புகிறேன். அவனுடைய சகோதரியுடன் ஜேன் கடித தொடர்பு வைத்து கொண்டிருக்கிறாள் அல்லவா? அவள் பார்க்க வராமல் இருக்க மாட்டாள். அவள் இந்த அறிமுகத்தை முற்றிலும் துண்டித்து விடுவாள். இந்த கருத்தை அவள் ஆணித்தரமாக கூறினாலும் ஜேனை பார்க்க விடாமல் பிங்க்லியை தடுத்து விடுவார்கள் என எலிசபெத் நினைத்திருந்தாலும், மேலும் அக்கறையுடன் இதை யோசித்து பார்க்கும்போது இனி எதுவுமே எதிர்பார்க்க முடியாது என்ற அவளது எண்ணம் சற்று தளர்ந்தது. அவனுடைய காதல் மீண்டும் துளிர்விடும். ஜேன் மீது இருக்கும் ஈர்ப்பு நண்பர்களின் பேச்சை மீறத் தோண்டும். இது நடக்கலாம், நடப்பதற்கு சாத்தியம் உண்டு என அவள் சில சமயம் நினைத்தாள். மிஸ் பெனட் தனது அத்தையின் அழைப்பை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டாள். கார்லின் தன்னுடைய சகோதரனுடன் ஒரே வீட்டிலேயே வசிக்காமல் இருந்தால்
அவனை சந்திக்க வேண்டிய அபாயமின்றி எப்பொழுதாவது காலை பொழுதை அவளுடன் கழிக்கலாம் என்று நினைத்தாலே தவிர வேறு எந்த எண்ணமும் பிங்கிலியின் குடும்பத்தினரை பற்றி அவளுக்கு அந்த சமயம் இல்லை. லாங்பர்னில் கார்டினர் குடும்பத்தினர் ஒரு வாரம் தங்கியிருந்தனர். பிலிப்ஸ் குடும்பத்தினருடன் லூகாஸ் குடும்பத்தினரிடமும் இராணுவ அதிகாரிகளுடனும் தினம் ஏதோ ஒரு சந்திப்பு இருந்த வண்ணம் இருந்தது. தன்னுடைய சகோதரனோ அவனது மனைவியும் ஒரு நாள் கூட தங்கள் குடும்பத்துடன் மட்டும் சேர்ந்து விருந்துண்ண முடியாதபடி மிஸ்ஸஸ் பெனட் மிகுந்த கவனத்துடன் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தாள். அப்படியே தங்கள் இல்லத்தில் ஏற்பாடு செய்திருந்தாலும் அதில் கண்டிப்பாக சில இராணுவ அதிகாரிகள் கலந்து கொள்வதற்கு அழைப்பு விடுத்திருந்தாள். அதில் குறிப்பாக விக்காம் கண்டிப்பாக இருந்தான். இது போன்ற சந்தர்ப்பங்களில் எலிசபெத் விக்காமை புகழ்ந்து பேசுவதை கேட்டு சந்தேகம் கொண்ட மிஸ்ஸஸ் கார்டினர் அவர்களை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தாள். தான் கவனித்திலிருந்து அவர்கள் இருவரும் தீவிரமாக காதலிக்கவில்லை என்றாலும் ஒருவரை ஒருவர் விரும்புகின்றனர் என்பது தெளிவாக தெரிந்ததால் அது அவளை சற்று சங்கடப்படுத்தியது. எட்போஷியரை விட்டு கிளம்புவதற்கு முன் இதை பற்றி பேச வேண்டும் என தீர்மானித்தாள். இந்த நெருக்கத்தை ஊக்குவிப்பது விவேகமான செயலல்ல என கூற தீர்மானித்தாள். பொதுவாக விக்காம் எல்லோரையும் சந்தோஷப்படுத்தும் வகையில் பேசுவான் என்றாலும் மிஸ்ஸஸ் கார்டினரை சந்தோஷப்படுத்த அவனிடம் குறிப்பாக ஒரு வழி இருந்தது. விக்காம் இருந்த ஊரான டெர்பிஷியரில் அதே பகுதியில் 10 வருடங்களுக்கு முன் தன்னுடைய திருமணம் நடப்பதற்கு முன்பு நீண்ட நாட்களாக மிஸ்ஸஸ் கார்டினர் தங்கியிருந்திருக்கிறார். ஆதலால் அவர்கள் இருவருக்குமே தெரிந்த பொதுவான நண்பர்கள் பலர் இருந்தனர். 5 வருடங்களுக்கு முன் டார்சியின் தந்தை காலமானார். அதற்கு பிறகு மிக சில நாட்களே அங்கிருந்த விக்காமினால் அவளுடைய பழைய நண்பர்களை பற்றி அவள் அறிந்திராத புதிய தகவல்களை தர முடிந்தது. மிஸ்ஸஸ் கார்டினர் பெம்பர்லியை பார்த்திருக்கிறார். காலஞ்சென்ற மிஸ்டர் டார்சியின் நற்குணத்தை பற்றி முற்றிலும் அறிந்திருந்தார். அதனால் அவர்களுக்கு பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தன. விக்காம் நுணுக்கமான விஷயங்களை பற்றி விவரிக்கும் பொழுது பெம்பர்லி பற்றிய தன்னுடைய நினைவுகளுடன் ஒப்பிட்டு பார்த்தும் அந்த இடத்தின் காலஞ்சென்ற உரிமையாளரை பற்றி புகழ்ந்து பேசி அவருக்கும் மரியாதை செலுத்திய பொழுதும் அவள் அவனையும் சந்தோஷப்படுத்தினாள். தானும் சந்தோஷமடைந்தாள். டார்சி தன்னை மிகவும் மோசமாக நடத்தினான் என விக்காம் கூறியதை கேட்டு இந்த கூற்று உண்மைதான் என தெரிந்து கொள்ள அவன் ஒரு சிறுவனாக இருந்தபொழுது எப்படி இருந்தான் என ஞாபகப்படுத்தி கொள்ள முயற்சி செய்தாள். அவன் கர்வம் மிகுந்தவனாகவும் இனிய சுபாவமற்றவனாகவும் இருந்தான் என பேசப்பட்டது ஞாபகத்திற்கு வந்தது. அத்தியாயம் 25 முடிந்தது.